நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அருமையான பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நான் கடந்து வந்திருக்கிற ஒரு செய்தி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். தேவனால் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி கடந்த எபிசோடில் நம்ம பார்த்தோம். தேவனால் பிறந்தவர்கள் இழந்து போனதை தேடிக்கொள்கிறோம். ஆதாம் இழந்து போனதை நாம் மறுபடி தேடிக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு மேலாய் தேவனால் பிறந்தவர்கள் எப்படி இன்னும் காரியங்களை சோதரிக்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா? வா, எல்லாம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து சும்மா ஒரு சமாரியா நாட்டில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரதேசத்தில் மட்டும்தான் அவர் அனுப்பப்பட்டேன், நான் வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்லி அங்கே உள்ள பட்டணங்கள் மற்றெல்லாம் சுற்றி தெரிஞ்சார். ஆனால் எதையும் ஜெயிக்கவும் முடியலை. உலக பிரகாரமாக யோசிச்சு பாருங்கள். அவங்க நீ ராஜாவாக இருக்க வேண்டாம், சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்போது அவர் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு எப்படி சொன்னார்? உலகம் என்று சொன்னால் கல்லில் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அந்த ஜீவனத்தில் அதில் வாழ்கிற வாழ்க்கையில் வர்ற ஜீவனத்தின் பெருமை தான் உலகம். அவனுக்கு உலகம் அதுதான், தன் இச்சையில் வாழ்கிறது. ஆனால் அதை உங்களால் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாரு. அது எப்படியா? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் என்னை எப்படியாவது இந்த பொல்லாத மாம்ச இச்சைகளிலிருந்து என்னை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார் என்று சொல்லி அந்த அவருடைய நாமம் இயேசு என்கிற அந்த நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஐயா, நல்லா கவனிங்கப்பா. சும்மா எல்லோரும் சொன்னாங்க வரிசையாக நின்னா நானும் ஞானஸ்தானம் வாங்கினேன். இல்லை, அவரை உள்ளே ஏற்றுக்கொள்கிறது வழி நடத்தும்படி. அதே போல் தான் அந்த ஞானஸ்தானத்தில் நிறையா காரியங்களை உங்கள் மத்தியில் இந்த எபிசோடில் கொடுத்துருக்குறேன். என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. இந்த அதிகாரத்தை உபயோகம் பண்ணி நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறதும் பிள்ளைகளாக இராமல் உலகத்தாராகவே வாழ்ந்து மறிக்கிறதும் உங்கள் பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னு பாருங்கள். யோவான் 1:13 அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பெறாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹலோ, நீங்களும் நானும் அப்படி பிறந்தவர்கள் சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சரி, இப்போது இல்லை, மறுபடியும் அதை என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து தான் ஆதியில் சகலத்தையும் உண்டாக்கினார். அவர் மூலமாய் அவருக்கென்றும் அவராலேயுமே வார்த்தையை கொண்டு உலகம் முழுவதும் உண்டாக்கப்பட்டது. மனுஷகுமாரனை கொண்டு தான், இந்த வார்த்தையானவரை கொண்டு தான் சகலமும் உண்டாக்கப்பட்டது. ஆதாமும் உண்டாக்கப்பட்டான். தம் சாயலாகவும் ரூபமாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவருடைய ரூபம் சாயல்லாம் பார்த்தீங்கன்னா நீதியின் சாயல், அன்பின் ரூபம் மனிதனை உண்டாக்கினார். நீங்கள் என்ன ஆழமாக போனால் நேரம் காணாதுப்பா. இந்த வார்த்தை தான், அது ஆதியில் இருந்த அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். உலகத்தில் உள்ள எல்லாருக்குள்ளே இல்லை. யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்குள்ளே உள்ள வந்து அவர் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். கிரியை மகிமையெல்லாம் பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்றதாக இருந்தது. 1:4 பார்த்துருக்கீங்கன்னா யோவானில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஒளியாக இருக்குங்கிறத அறிய தெரியணும். இருளே இருக்க பிரியப்பட்டால் ஒளிக்குள்ள வர முடியாது. அந்தகாரத்தினுடைய கிரியையெல்லாம் கலைந்து போட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியிடத்தில் கடந்து வர வேண்டி இருக்குது. யோவான் 1:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அதெல்லாம் கேட்டீங்களா? இயேசுவானவரே நமக்காக வேண்டி நம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க வந்திருக்கிற இயேசுவானவரே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர், நித்திய ஜீவனையும் கொண்டு வந்து கொடுக்கிறவர். ஜீவன் உண்டாயிருந்து அது பரிபூர்ணப்படுவதற்கு கிறிஸ்துவாக வெளிப்படுகிறார். அப்படி விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறந்திருக்கிறானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஒரு வார்த்தை. அந்த விசுவாசம் வேணும். பேரளவு கிறிஸ்தவனாக இருந்த பிரயோஜனம் இல்லைப்பா. எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் கிறிஸ்தவங்க, நானும் வேதத்தில் இருக்கேன், இல்லை, பிரயோஜனமே இல்லை. 1 யோவான் 5:4 பார்த்தீங்கன்னா இப்படி தேவனால் பிறப்பது எல்லாம் யாராக இருந்தாலும் சரிதான் உலகத்தை ஜெயிக்கும். எப்படின்னு பாருங்க. கல்லில் இச்சை, மாம்சத்தில் உண்டாயிருக்கிற இச்சைகளை எல்லாத்தையும் அது ஜெயிச்சிடும். நம்முடைய விசுவாசமே
உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த கிறிஸ்து என்னை முற்றிலும் மாற்றுவார், என்னை பலப்படுத்துவார், எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாய் என் பழைய இருதயத்தை எடுத்து போட்டு புது இருதயத்தை தருவார், புதிய ஆவியை தருவார், தம்முடைய பரிசுத்த ஆவியை தருவார். அப்போ தான் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு வர முடியும். பழைய இருதயத்தில் கொண்டு வந்து தேவ அன்பு ஊற்றப்பட முடியாது. பழைய மொந்த ரசம் சிந்திரும், மொந்தை கெட்டு போகும். அதுதான் அவர் சொல்கிறாரு. 1 யோவான் 5:5 பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அவர் தேவனுடைய குமாரன் விசுவாசிக்க தெரியணும், இல்லை பாலகராக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இது இன்றைக்கும் சில சபைகளில் வச்சுருக்காங்க, பாலக இயேசு. இல்லை, அது இல்லைப்பா, நீ அறியாமையில் இருக்கிற, சத்தியத்தை அறியலை, உள்ளவா, கடந்து வா. அவர் சொல்கிறார், திட்டம் தெளிவாக சொல்கிறாரு, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று வல்லமை உள்ளவர், சகலத்துக்கும் சோதரவாளி. அவரோடு கூட நாம் இருந்தால் நாம் ஒரே குடும்பமாக இருப்போம். அதைத்தான் போன எபிசோடில் நான் செய்தியாக கொடுத்துருந்தேன். 1 யோவான் 2:12 பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருப்பதினால் இதை உங்களுக்கு எழுதுகிறேன். அதிலே 1 யோவான் 2:1 பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? நீ மறுபடி பிறந்திருந்தாலும், தேவனால பிறந்திருந்தாலும், ஒருவேளை நீ மாம்சத்தில் பின்மாற்றமாகி பாவம் செய்கிறவனாக இருந்தாலும் கூட நமக்காக பரிந்து பேசுகிறான். எல்லாருக்கும் இல்லை, தேவனால் பிறந்தவர்களுக்காக மாத்திரம்தான். 1 யோவான் 2:13 பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு, நீங்கள் உலகத்தையும் ஜெயிச்சிட்டீங்க, பொல்லாங்கனையும் ஜெயிச்சிட்டீங்க. பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால், தேவனால் பிறந்து பிதாவை உலகத்திற்கு குமாரனை அனுப்பி கொடுத்தாரே, நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிட வைக்கிற பித்திர சுயாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறோமே, குமாரனுடைய ஆவியை உடையவர்களாக இருக்கிறோமே, அப்போது எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக மாறிடும். 1 யோவான் 2:14 வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்கள் சொல்கிறார், பலாடைஞ்சிடறோம். 1 யோவான் 2:15 பார்த்தீங்கன்னா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதீர்கள். ஏன் அப்படி சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால், கண்ணில் இச்சையிலே வாழ தன்னை ஒப்பு கொடுத்தால் அதான் அன்பு கூறுதல். தன் மாம்சத்தில் அன்பு கூறுறான், மாம்சிய இச்சைகளில் வாழ பிரியப்படுறான், அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பார்த்தீங்களா? சரிதானே? திட்டம் தெளிவாக எழுதுகிறார். உலகத்தில் அன்பு கூறுறதுல எதுவோ கண்ணால் பார்க்குற இந்த நிலம், பூமியில் வர்ற ஜனங்கள் இல்லை, உங்களுக்குள்ளதான் இச்சை, கல்லில் இச்சை, மாம்சத்து இச்சையில் அன்பு கூறக்கூடாது, அதில் பிழைத்திருக்க நினைக்கக்கூடாது. 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களில் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவின் உடையவைகள் அல்ல. இதை உங்களுக்குள்ள பிதா கொண்டு கொடுக்கல, நல்லா கவனிங்க. அவைகள் உலகத்தில் உண்டானவைகள், உலகத்து ஜனங்களுக்காக, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்டு வச்சிருக்குது. அதெல்லாம் ஏமாந்தா மாம்சத்தில். 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தையில் அதில் சிறு உறுப்பாயிலும் ஒளிந்து போகாதுன்னு சொன்னாரே, அந்த நிலையில் அவனை அந்த வார்த்தையினாலேயே நிலைத்து வைக்கப்பட்டிருப்பான். 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், தேவனால் பிறந்திருந்தால் மட்டும்தான் ஆவியை பகுத்தறிய முடியும். பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் இது ஒன்று. அது போதாததுக்கு இன்னும் சொல்கிறாரு, அவைகள் நம்பி ஏமாந்து போக மாட்டீங்க, தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனம். ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், இச்சைக்குரியவைகளை. உலகமும் அவர்களுக்கு செவி எடுக்கும். உலகம் என்ன? சபையில் உட்கார்ந்துருக்கிற உலகம், இச்சையில் வாழ பிரியப்படுகிற உலகம்,
ஞானச்சாரம் மட்டும் வாங்கிட்டேன் பரலோகம் பெறான்னு தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு இருக்கிற உலகம், அந்த உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நீயோ தேவனால் பிறந்தவன், மகளே நீ தேவனால் பிறந்தவள். அந்த அனுபவம் வரணும். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். பிசாசை மட்டும் இல்லை, உலகனை மட்டும் இல்லை, உலகத்தை மட்டும் இல்லை, தேவனால் உண்டாயிருக்கவே இது எல்லாத்தையும் ஜெயிக்கிறான். ஏதா அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். குமாரன் உள்ளிருந்து வழி நடத்தி அவங்களையெல்லாம் ஜெயிக்க வச்சுருவார். திட்டம் தெளிவாக சில காரியங்களை சொல்கிறாரு. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலி. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் குமாரனை கொடுக்காரு, எல்லாருக்கும் இல்லை. சத்தியப்பா, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிருவேன். எனக்கு அவருடைய குமாரனை வெளிப்படுத்தி கொடும், நான் அவரோடு இருக்கணும். பைபிளில் நிறைய இருக்கே. அவருடைய குமாரனை கண்டு அவரிடத்து விசுவாசமாக இருக்கிறவன் எவ்வளோ வாழ்க்கையில் காண தெரியணும் குமாரனை. இல்லை சொல்ல குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். இதெல்லாம் அறிய தெரியலும். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உங்களுக்குள்ளதா பாவியான மனுஷனாக இருந்தோம். இந்த உலகம் உள்ளே இருந்த பாவம், அக்கிரமம், மீறுதல், இச்சைகள் எல்லாத்திலும் அவர் ஆக்கினைக்குள்ளாக அதை தீர்க்கும்படிக்கு அவரை அனுப்பாமல் அவராலே உங்களுக்குள்ளே இருந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹலோ, இந்த நீங்கள் பார்க்குற எல்லா உலகம்னு சொல்கிற இந்த கண்ணால், மாம்ச கண்ணால் பார்க்குற உலகத்தை ரட்சிக்கப்படுவதற்காகவே இல்லை. நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ சத்தியமாக வெளிப்படுத்தி வச்சுருக்கார். யோவான் 3:14 சர்ப்பமானது மோசேனால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தனக்குள்ளே உயர்த்த தெரியணும். அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டுங்கிறது அதுதான். என்ன சொல்கிறார் யோவான் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பாய்க்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். இயேசு கிறிஸ்து அட்டையில் வழி நடத்தும்படிக்கு அவரே மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி. யோவான் 3:21 சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாக்கும்படிக்கு ஒளி நடத்திற்கு வருகிறான். தேவன் தெளிவாக சொல்கிறாரியா, உலகம் நம்மளை பாய்க்கிறது காரணம் என்ன? நாம் உலகத்தாராயிராதபடினால் நீங்கள் இடரில் அடையாதபடிக்கு இவை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினாலே இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அல்லேலூயா. உலகம் வெறுக்கும், கவலைப்படாத, உன் நீதி பெருகும், பொறுமையாக சகிக்கணும். இதெல்லாம் விட்டு பெரிய காரியப்பா. ஞானம் இன்னும் வளரும், உள்ள ஞானத்தில் வளர்ந்து அறிவு புத்தியிலெல்லாம் தேறி பிதாவையும் அவர் அனுப்பின குமாரனையும் ஆழமாய் அறிய தெரியணும். அதான் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அப்போ தேவனால் பிறந்து இருக்கிறோமா? பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அதை இந்த வசனத்தை இன்னும் ஆழமாக கூட பார்க்கலாம். வரப்போகிற எபிசோடில் இந்த காரியங்களை குறித்து நான் தேவ சமூகத்தில் கேட்டுக் கொடுக்குறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராங்க. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேவனே, அப்பா பிதாவே, உம்மாலே பிறக்கிற பிள்ளைகள், உம்மாலே பிறந்திருக்கிறவர்கள், தேவனாலே பிறந்திருக்கிற எவனும் உலகத்தை ஜெயிக்க முடியும் சொல்லியிருக்கிறேன். அதனுடைய இன்னும் விளக்கங்களை எல்லாம் அறிந்து கொள்ளத்தக்கதாய் பிள்ளைகளுக்குள்ளே கேட்கிற பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்துப்பா. உலகத்தில் பாவ மாம்சத்தில் வாழ்ந்து பாவத்திலேயே ஜீவிக்காதபடிக்கு முற்றிலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் மாத்திரம் இல்லை, குமாரத்தியலுமாய் மாறத்தக்கதாய் அவர்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எல்லாவற்றில் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உடைய குமாரன் வழியாக அந்த ஜெயத்தை நாங்கள் ஏறெடுத்துக்கொள்ள உதவி செய்யும், முற்றிலும் காத்துக்கொள்ளும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவலே அப்படி சமாதானம் இறங்கி இருக்கட்டும். மறு சிருஷ்டியாய், புது சிருஷ்டியாய், தேவனாலே பிறந்தவர்களாய், உலகத்தை ஜெயித்தவர்களாய் காணப்படத்தக்கதாய் அவளுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதி. கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம்
ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.